ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த ஃபீல் குட் ட்ராமாவோட 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயினை பிடிச்சி கிஸ் அடிச்சிருப்பானா, அவனை தள்ளி விட்டுட்டு கண்ணத்திலே ஒரு அறை விட்டுட்டா. அவன் உனக்கு என் மேல நான் உன்கிட்ட நான் ஏன் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு புலம்பிட்டு நிக்கிறான். வர என்னமோ பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடிட்டா. இவன் நடு ரோட்லயே நின்று ஆமா உண்மைதான் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு நெஞ்சு வெடிச்சிடும் போலன்னு மூச்சு வாங்கிட்டு நிக்கிறான். நைட் ஆகுது. ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்குள்ள போறான். பார்த்தா ஜூனா, லீ இன்னும் நிறைய பேர் செலிப்ரேட் பண்றதுக்காக உள்ள நிக்கிறாங்க. இவனுக்கு இந்த செலிப்ரேஷன்ல இஷ்டமே இல்ல. லீ கிட்ட போய் ஓனர்கிட்டயே சொல்லாம வேட்டை நாய் வேட்டைக்கு போனா கோவம் வருமா வராதான்னு கேக்குறான். லீயும் இற கிடைக்கும் போது வேட்டை நாய் எப்படி சும்மா இருக்கும், இதுக்கு எதுக்கு திட்டுறீங்கன்னு கேக்குறான். இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க ஜூனா தான் போதும் நிறுத்துங்கப்பா, எதுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க, திடீர்னு அவசரம், அதுக்குதானே லீ அப்படி பண்ணாரு, எதுக்கு கோவப்படுறான்னு ஹீரோவை சமாதானப்படுத்துறா. அடுத்த நாள் ஆகுது. சேர்மனுக்கு உடம்பு சரியில்லைன்ற நியூஸ் பேப்பர்ல வந்தது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே ஆபீஸ்க்கு கிளம்பணும்னு சட்டையை மாட்டிட்டு இருக்காரு. ஒய்ஃப் வந்து நீங்க இப்ப அங்க போற நிலைமையில இல்ல, சொன்னா கேளுங்கன்னு தடுக்க பாக்குறாங்க. ஆனா அவர் செம்ம கோவமா என்னையே ஏமாத்துறானுங்க, எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்றாங்களா, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமா கிளம்புறாரு. அங்க இன்னைக்கு ஒரு போர்ட் மீட்டிங் நடக்குது. சேர்மன் இல்லைன்றதுனால அவருக்கு பதிலாக கொஞ்ச நாள் வேற ஒருத்தர் அந்த பொசிஷன்ல இருப்பாங்களாம். அதுக்கு யாரை போடலான்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. கோல்டு பார்ட்னர்ஸ் தானே இருக்கிறதுல நிறைய ஷேர் வச்சிருக்காங்க. அதனால அவங்க மூலமா வந்து ஜூனா கிட்ட தான் கேக்குறாங்க. அவ வேற யாரும் சொல்லுவா, லீய தான் சொல்றா. அதுக்கு மித்த டேரக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா காட்டல. அப்போ சேர்மன் கம்பெனிக்குள்ள வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் என்னன்னு வெளியில வந்து பாக்குறாங்க. விடுங்க விடுங்கன்னு செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு உள்ள வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் மீட்டிங் ரூம்ல இருந்து வெளியில வரத பார்த்ததும் நான் இல்லாம இன்னொரு மீட்டிங் வேற போட்டிருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம், என்னோட தயவுனால தானே இவ்வளவு நாள் சோறு சாப்பிட்டீங்க அப்படின்னு கத்துறாரு. இவர் கூடவே டேரக்டர் யூன் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து உங்க வைஃப் கிட்ட நாங்க டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து விட்டோமே, நீங்க அதை பாக்கலன்னு ரொம்ப கேஷுவலா கேக்குறாரு. இவ்வளவு நாள் சேர்மனுக்கு சிங்கி அடிச்சுட்டு ஒரு செகண்ட்ல மாறிட்டாரு. உன்னதாண்டா ஃபர்ஸ்ட் முடிக்கணும்னு சேர்மன் கத்திட்டு இருக்க, இவரை பிடிச்சி வெளியில கொண்டு போய் விடுங்கன்னு டேரக்டர் யூன் சொல்றாரு. செக்யூரிட்டி கார்ட்ஸும் சேர்மனை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்நேரம் அங்க ஹீரோ வந்து நிறுத்துங்கன்னு கத்தி சேர்மன் கிட்ட ஆபீஸ்க்கு வாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு கூட்டிட்டு போறான். சேர்மனுக்கு ரொம்ப உடம்பு முடியல. சேர்ல கூட அவரால் ஒழுங்கா உட்கார முடியாம ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ஹீரோவோட அப்பாவை எப்படி காசு சுருட்டினாரு சொல்லி அந்த பதவியில இருந்து தூக்குனாங்களோ அதே மாதிரிதான் இப்ப இவருக்கும் பண்ண போறாங்க. அது நடக்க கூடாதுன்னா இவரே வாண்டடா அவரோட பொறுப்புகள் எல்லாம் தியாகம் பண்ணணும். நீங்க எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டீங்கன்னா சாக போற நேரம் உங்க பக்கத்துல உங்க குடும்பம் இருக்கும், இல்லன்னா ப்ராசிக்யூட்டர்ஸ் தான் வந்து உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்றான். சேர்மனுக்கு அவனை திட்டுறதுக்கு கூட ஆவில்ல. உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு அவனை பிடிக்கிறாரு. அவன் அவரை நகர்த்தி விட்டுட்டு அங்கிருந்து வெளியில போயிட்டான். கரெக்டா அப்போ ஹீரோயின் வரா. ஹீரோக்கு சேர்மனை பழி வாங்கணும் தான், ஆனாலும் அந்த பழி வாங்குற எண்ணத்துக்கு போகும்போதுலாம் அவனோட ஹார்ட் அதை தடுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுது. இப்ப அவனுக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. எனக்கு ஒண்ணும் இல்ல, உள்ள அவர் முடியாம கிடக்காரு, போய் பாருன்னு அனுப்பி விட்டுட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் அங்க வந்து குடிக்கிறதுக்காக தண்ணி கொடுக்குறா. அவனுக்கு செம்மையா வேர்க்குது. அதை பார்த்துட்டு டாக்டரை கூப்பிடட்டுமான்னு கேட்க வேணான்னு சொல்லிட்டா. உங்க சித்தப்பா உங்க அப்பாவை என்ன பண்ணாரோ அதே தான் நீங்களும் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. சேர்மன் அவரே கடைசி காலத்துல இருக்காரு, சாகும்போது மான மரியாதையோட சாகட்டும், அவர் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்றா. அவனுக்கு ஒரு மாதிரி வேர்த்துட்டே இருக்கு. உடனே ஒரு கர்ச்சிஃபை வச்சு தொடச்சு விட்டுட்டு நிஜமாவே நீங்க நல்லா தான் இருக்கீங்களா, டாக்டரை கூப்பிட வேணாமான்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் லேடி டிடெக்டிவ காட்டுறாங்க. கூட வேலை செய்யற டிடெக்டிவ் போன் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்னன்னா கெமிக்கல் கலந்த ஆள் இருக்காருல்ல, அவரோட வீட்டை சோதனை போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு செல்போன் கிடைச்சிருக்கு. அது ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் கால் பண்ணி சொல்லியிருக்காரு. இவங்களும் நான் உடனே வர, அதை பத்திரமா வச்சிருங்கன்னு சொல்றாங்க. நைட்டு லீய காட்டுறாங்க. இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு சேர்மன் இடத்துல லீய வைக்கலாம் ஜூனா சொல்லியிருந்திருப்பாளா, அதுக்கப்புறம் என்னாச்சு நமக்கு காட்டல. லீ அதை யோசிச்சு பாக்குறான். முதல்ல டேரக்டர்ஸ் எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கும்போது எதுக்கு லீய செலக்ட் பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜூனா ஹெர்மியாவை வாங்கணும்னு நினைக்கிற கம்பெனில உள்ளவங்க எல்லாம் யங் ஜெனரேஷன்ல உள்ளவங்க, அவங்களுக்கு லீ மாதிரியான ஆளுங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல மித்த டேரக்டர்ஸும் இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதை நினைச்சு லீக்கு ஒரே பெருமை. ரொம்ப சந்தோஷமா கிளம்பலான்னு பேக் எடுத்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போலான்னு அவளை பார்க்க போறான். அவ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. வரியா நாம ஒரு இடத்துக்கு சாப்பிட போலான்னு கூப்பிடுறான். எங்கன்னு கேட்கும்போது வா சொல்றேன், உனக்கு தெரிஞ்ச இடம் தானே, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோயினுக்கு இந்த இடமே ஞாபகம் இல்ல, ஆனா இதுக்கு முன்னால வந்த மாதிரி அவளுக்கு தோணுது. லீ நாம ஸ்கூல் படிக்கும்போது டூர் போயிட்டு இங்க தானே வந்து சாப்பிட்டோம், நீ கூட காரமா இருக்க சாப்பாடு எனக்கு வேணும் வாங்கி சாப்பிட்டல அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியான்னு கேக்குறா. அது மட்டும் இல்ல, இதோ பாரு அப்படின்னு அவங்க உட்கார்ந்து இருக்கிற டேபிள காட்டுறான். இவங்க ஸ்கூல் படிக்கும்போது இங்க வந்தப்போ இதே டேபிள்ல தான் உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு ஹீரோயின் அந்த டேபிள்ல இவங்க 2 பேர் பேரையும் எழுதி எப்ப வந்தாங்கன்னு டேட்டும் எழுதிருப்பா. இது இன்னுமே அந்த டேபிள்ல இருக்கு. அன்னைக்கு அவ 2 நிமிஷத்துல ஒரு பவுல் நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சாலாம். அதையும் சொல்றான். இவ உடனே
உடனே எல்லா விஷயத்தையுமே ஞாபகம் வச்சிருக்கியே எப்படின்னு கேட்கும்போது, அன்னைக்குதான் நான் உன்கிட்ட உன்னை எனக்கு பிடிக்கும்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா சொல்ல முடியலன்னு சொல்றான். என்னது அப்படின்னு கேக்குறா. அன்னைக்கு நீ சாப்பிட்டுட்டே இருந்த, எனக்கு ரொம்ப பதட்டமாவே இருந்துச்சு, இன்னும் ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், அந்த நேரத்துல உன்கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தேன், ஆனா அன்னைக்கு என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல அப்படின்னு சொல்றான். சும்மா விளையாடாத, என்ன பேசிட்டு இருக்கன்னு போது, இல்ல உண்மையதான் சொல்றேன், அப்போல இருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்றான். ஒரு நல்ல இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் லவ்வ சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தானா, இப்பதான் ஆக்டிங் சேர்மனா பதவி கிடைக்க போகுதுல, அதனால டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறான். நான் அடுத்த சேர்மன் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, இதுக்கு மேலே நான் தயங்கிட்டே இருக்க போறது இல்ல அப்படின்னு அவளையே பாக்குறான். அவ எதுவுமே சொல்லல. அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் பார்க்கிங்க்கு போறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அவன் டக்குன்னு அவ கையை பிடிச்சிட்டு பார்க்கிங்க்கு போற வரை இப்படியே போவோமான்னு சொல்றான். அவ கையை எடுத்து விட பார்க்கும்போது, அது வரைக்கும் நீ என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்டுட்டே வா அப்படின்னு சொல்ல, அவளும் அப்ப கொஞ்ச நாள் ஆக்டிங் சேர்மனா வேலை பார்ப்பியான்னு கேக்குறா. ஆமான்னு சொன்னதும், இந்த விஷயம் ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவனோட கையை எடுத்து விட பாக்குறா. ஆனா அவன் விடவே மாட்டேங்கிறான். நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்னு சொல்லும்போது, நான் உன்னை 20 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக தான் நான் எதுவுமே சொன்னது கிடையாது, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு கேக்குறான். அவ எதுவுமே சொல்லல, அமைதியா அவனையே பார்த்துட்டு நிக்கிறா. இன்னொரு பக்கம் சேர்மனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு. இன்னும் 48 மணி நேரம் தான் தாக்கு பிடிப்பாராம். அதனால அதுக்குள்ள அவர்கிட்ட போய் அவரோட பொறுப்புகள் எல்லாம் தியாகம் பண்றதா சைன் வாங்கணுமா. ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அதனால அவர் மேல பணத்தை சுருட்டினதா கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி ஜூனா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவரோட கடைசி நேரத்துல அவர் குடும்பத்தோட இருக்க வேணாமா, என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு அவன் கேக்குறான். ஆக்சுவலா ஹீரோ இதை விட கொடூரமான விஷயங்களெல்லாம் பண்ணிருக்கானா. ஆனா இப்போ பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த சேர்மனுக்காக இறக்கம் காட்டுறான். ஜூனா உடனே, இதுக்காக தானே நீ இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்ட, உன் கையால அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் டேபிள்ல வச்சுட்டு போயிட்டா. பொதுவா ஹீரோ இது மாதிரி கெட்டது பண்றதுக்கு தயங்கவே மாட்டான். ஆனா இப்ப ரொம்ப யோசிக்கிறான். ஃப்ரெண்டும், நாளைக்கு உன்னோட வாழ்க்கை லட்சியமே நிறைவேற போகுது, உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமேன்னு கேட்கும்போது, அந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை, ஏதோ மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு சொல்றான். இவனுக்கு இப்ப ரொம்ப குழப்பமா இருக்கு. ஹீரோயின் வேற, நீங்க இப்படி பண்ணா உங்களுக்கும் உங்க சித்தப்பாக்கும் என்ன வித்தியாசம்லாம் கேட்டிருந்திருப்பா, அது ஞாபகம் வந்துட்டே இருக்கு. நைட் அவளோட வீட்டு பக்கத்துல உள்ள படிக்கட்டுல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா லீயும் ஹீரோயினும் கார்ல வந்து இறங்குறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா வரத பார்த்ததும், நம்மளோட எனர்ஜியை வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டான். இவன் போறத ஹீரோயினும் பாத்துட்டா. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல கெமிக்கல் கலந்த ஆள் வீட்டுல ஒரு போன் கிடைச்சிச்சுல, அது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட தான் இருக்கலாம்னு நினைச்சாங்கல்ல, ஆனா அது அவனோடது இல்ல. லேடி டிடெக்டிவ் என்னடா பண்றதுன்னு உட்கார்ந்துருக்கும் போது கூட வேலை பார்க்குற டிடெக்டிவ் வந்து, நமக்கு இன்னொரு வழி கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு கெமிக்கல் கலந்தவரோட கால் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து காட்டி, அவரோட போன்ல மட்டும் இல்லாம வெளியில பூத்லயும் ஒரே நம்பருக்கு தான் நிறைய வாட்டி கால் பண்ணிருக்காரு, இந்த ஆள் தான் மாஸ்டர் மைண்டா இருக்கும், இப்ப நாம அந்த ஆளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது லேடி டிடெக்டிவ் கெமிக்கல் கலந்த ஆள் வீட்டுல கிடைச்ச போன் எடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. பார்த்தா அது லியோட நம்பர் தான். ஆனா அவன் கையில ஒரு போன் வச்சிருப்பான்ல, அது கிடையாது. அவனோட டேபிள் டிராயர்ல எக்கச்சக்க போன் வச்சிருக்கான். அதுல ஒண்ணு அடிக்குது. அவன் டக்குனு போன் எடுத்து, எதுக்கு இவ்வளவு நாள் போன் பண்ணாம இருக்கேன்னு ஃபர்ஸ்டே கேட்டுட்டான். அந்த பக்கம் லேடி டிடெக்டிவ்க்கு இது லீன்னு தெரிஞ்சுட்டு, நீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறா. உடனே அவனை பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. லியோட அப்பா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவரு, இது ஆக்சிடென்ட் கேஸ் தானே, என்ன ஏன் விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்ல இது கொலை கேஸா மாத்திட்டோம், சரி சொல்லுங்க, அன்னைக்கு நைட்டு டிடெக்டிவ் கூட உங்க பையன் தான் இருந்தாரா அப்படின்னு கேக்குறாங்க. இவருக்கு ரொம்ப பதட்டமாகுது. அங்க லீயையும் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. லீ எவ்வளவு விவரமான ஆளு. லேடி டிடெக்டிவ் கிட்ட, அந்த கெமிக்கல் கலந்த விஷயம் எங்களோட கம்பெனில பெரிய ஆபத்தா இருக்கும்னு தெரிஞ்சு அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக தான் கெமிக்கல் கலந்தவர் கூட நான் அந்த போன்ல பேசிட்டு இருந்தேன், இதுக்கும் ஆக்சிடென்ட் கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறான். அவங்க, கெமிக்கல் கலந்த ஆள்கிட்ட வேலையை பார்க்க சொன்ன அந்த நம்பர் தான் டிடெக்டிவ கொலை பண்ணிருப்பாங்களோன்னு நாங்க சந்தேகப்படுறோம், நீங்க மட்டும்தான் கெமிக்கல் கலந்தவர் கூட தொடர்புல இருக்கீங்க, அதே மாதிரி டிடெக்டிவ் இறந்த அன்னைக்கு அவரை கடைசியா பார்த்ததே நீங்க தான் சொல்றாங்க, அப்போ நான் தான் அந்த கெமிக்கலை கலக்க சொல்லிட்டு அது தெரிஞ்சதும் என் ஃப்ரெண்டையே கொலை பண்ண சொல்லிருப்பேன்னு சொல்ல வரீங்களான்னு கேக்குறான். ஆமா, எல்லாமே கரெக்டா செட் ஆகுதுன்னு சொல்லும்போது, நீங்களே உங்க வாயால செட் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, அப்படின்னா எவிடன்ஸே இல்லாம என் மேல குற்றம் சுமத்துறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நான் என்னோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காட்டுறேன், அதுல எனக்கு ஏதாவது காசு கிடைச்சிருக்கான்னு பாருங்க, அதே மாதிரி அந்த கெமிக்கல் கலந்த விஷயத்துல கம்பெனி எடுத்த நடவடிக்கையை நான் காட்டுறேன், அதுலதான் அந்த போன் விஷயம் எல்லாம் இருக்கு, என் ஃப்ரெண்டையே நான் கொலை பண்ணிட்டேன்னு என் மேல பழி போட பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் கரெக்டான எவிடன்ஸோட வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் சேர்மன் மேல கேஸ் போட்டாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணவும் வர போறாங்கன்னு சேர்மனோட ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறாங்க. அவளும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சேர்மனோட 2 பிள்ளைகள் வேற அங்க வர போறாங்களாம். அவங்க முன்னால எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு சேர்மனோட ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க. ஹீரோயினுக்கும் என்ன பண்ணன்னு தெரியல. அந்நேரம் ஹீரோவும் ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இவ போய், நீங்க இந்த அளவுக்கு போகணுமா அப்படின்னு திட்ட போகும்போது, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஹெலிபேட் இருக்கான்னு கேக்குறான். எதுக்கு கேக்குறான்னு பார்த்தா, இப்படி சேர்மனோட கடைசி நேரத்துல அவரை அரெஸ்ட் பண்ண வேணான்னு இவனுக்கே தோணிடுச்சு, அதனால ஹெல்ப் பண்ணலான்னு வந்திருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹெலிகாப்டர் இங்க வரப்போதான், அதனால அவரை யாருக்குமே தெரியாம இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்றான். இன்னும் 5 நிமிஷத்துல போலீஸ் இங்க வரப்போறாங்க. அதனால உடனே சேர்மன் அவரோட ரூம்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மறைச்சு வச்சுட்டாங்க. ஹெலிகாப்டர் வர கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
சேர்மனை ஒரு ரூம்ல வச்சுட்டு ஹீரோயின் போய் சேர்மனோட ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து விடுறா. பார்த்தா பெட்ல சேர்மனை காணும். பெட்ல ஏதோ ஒரு லெட்டர் மட்டும் கிடக்கு. சேர்மனோட ஒய்ஃப் அதை எடுத்து பாக்குறாங்க. அதுல என்ன இருக்குன்னு நமக்கு காட்டல. அந்நேரம் அங்க ஹீரோ வர, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவர் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அவன் மேலேயே எறிறாங்க. சேர்மனை தேடிட்டு இருக்க போலீஸ் ப்ராசிக்யூட்டர் எல்லாம் அங்க வந்து பார்த்துட்டு சேர்மன் இல்லைன்னதும் தப்பிச்சு போன கேஸும் சேர்த்து அவர் மேல விழ போகுதுன்னு சொல்லிட்டு போறாங்க. கீழே விழுந்த சேர்மனோட லெட்டரை எடுத்து ஹீரோ வாசிக்கிறான். அதுல அவரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. 25 வருஷமா நல்ல அப்பாவா இருந்தனா இல்ல புருஷனா இருந்தனான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஹெர்மியாவோட சேர்மனா இருந்தேன். நீ என்ன மிரட்டினாலும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். செத்தாலும் சேர்மனாவே தான் சாவேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதை பார்த்ததுமே ஹீரோக்கு அவர் என்ன பண்ண போறாருன்னு புரிஞ்சிருச்சு. வேகமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆபீஸ்க்கு போறான். ஹீரோயின் பின்னாலே வரா. அவர் எழுதியிருந்த மாதிரி அவரோட சேர்மன் சீட்லயே உட்காந்து இறந்துட்டாரு. அப்படி என்னதான் இந்த பதவியில இருக்குன்னு அவர்கிட்ட போய் கத்தி கத்தி அழுகுறான். அடுத்த சேர்மனுக்கு இறுதி சடங்கு நடக்குது. அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரான். ஹீரோக்கு திரும்பவும் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கான். டாக்டர் கூப்பிடட்டுமான்னு கேட்கும்போது, வேணாம், எனக்கு யாரு ஹார்ட் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். டே, அது இல்லீகல்டா, பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ரகசியமா விசாரிச்சு கண்டுபிடின்னு சொல்றான். அடுத்து கொஞ்ச நாள் போகுது. ஹீரோ ஆபீஸ்க்கே போகாம வீட்லயே கிடக்குறான். ஃப்ரெண்டும் எதுக்குதான் இவன் இப்படி பண்றானோ, எவ்வளவு வேலை பெண்டிங்ல இருக்குன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கூட வேலை பார்க்குற பொண்ணு ஒருத்தி வந்து, உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு நோட்டீஸ் போர்டை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறா. என்னன்னு போய் பார்த்தா, சேர்மன் இறந்துட்டதுனால அவருக்கு பதிலா ஆக்டிங் சேர்மனா லீ இருக்க போறானா. அவனுக்கு செக்ரட்டரியா ஹீரோயினை போட்டிருக்காங்க. சேர்மன் இறந்ததுனால ஹீரோ திரும்பவும் யூஎஸ்ஏ போயிடுவானா. அதனால ஹீரோயினை லீக்கு செக்ரட்டரியா போட்டுட்டாங்க. அப்ப கரெக்டா லீயும் உள்ள வரான். எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அவன் ஹீரோயின் கிட்ட, ஹீரோ இன்னும் வேலைக்கு வரலையா என்னன்னு கேட்டுட்டு, ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று தேவைப்படுது, அதை மட்டும் தேடி கொண்டு வந்து என்னோட ஆபீஸ்ல கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவளும் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக வரா. அவன் ரிப்போர்ட்டுக்காகலாம் ஒன்றும் வர சொல்லல. 2 மணி நேரத்துக்கு உள்ள யாரையும் விடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்க உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்றான். இந்த மாசம் போர்ட் மீட்டிங்க்கு அப்புறம் இவன் சேர்மன் ஆயிடுவானா. அதனால அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுல்லன்னு கேட்கறான். அவன் எதுவுமே சொல்லல, அமைதியாவே உட்காந்துருக்கா. இப்ப அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோ இன்னும் ஆபீஸ்க்கே வர மாட்டேங்கிறான். வீட்டுக்குள்ளவே இருக்கான். ஆனா ஹீரோயின் டெய்லியுமே ஆபீஸ் விஷயமா ஏதாவது கேட்டு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பா. அவன் எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். இப்படியே 1 மாசம் ஆக போகுது. நாளைக்கு ஒரு போர்ட் மீட்டிங் நடக்க போகுது. அதையும் அவ மெசேஜ் பண்ணி வருவீங்களான்னு கேட்டிருக்கா. அதுக்கும் ரிப்ளை இல்ல. அப்புறம் நாளைக்கு ஏதோ ஒரு முக்கியமான நாளாம், அதுக்காக ஒரு மலையோட பேரை போட்டு அங்க நீங்க போகலையான்னு கேட்டிருக்கா. அது என்ன விஷயம்லாம் தெரியல. அப்புறம் லேடி டிடெக்டிவ போய் மீட் பண்றா. அப்ப நீ இவகிட்ட லவ் பண்றதா சொன்னான்ல, அந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. டிடெக்டிவ் இதை கேட்ட உடனே, அப்ப நீ அவனை டேட் பண்ண போறியான்னு ரொம்ப கோவமா கேக்குறாங்க. ஏன் இப்ப கோவப்படுற, உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு சிரிக்கிறா. டிடெக்டிவ் லீய கூப்பிட்டு விசாரிச்சதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆனா மேட்டாப்ல, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் மேல ஃபீலிங்ஸ் எல்லாம் வளர்த்துக்க கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்றாங்க. எதுக்கு நீ எனக்கு இவ்ளோ கோவப்படுற அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு எடுத்து பார்த்தா ஹீரோ தான். இவ்வளோ நாள் ரிப்ளை பண்ணல, இன்னைக்கு வீட்டுக்கு வரையான்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். இவளுக்கு ஒரே சந்தோஷம், விறுவிறுன்னு ஓடுறா. அவனை பார்த்ததும், நல்லா இருக்கீங்க தானே, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறா. எனக்கு என்ன பிரச்சனை, நல்லா தான் இருக்கேன், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மலைக்கு போகலையான்னு மெசேஜ் அனுப்பியிருந்தா தெரியுமா. அந்த மலைக்கு நீ என் கூட வரியா அப்படின்னு கூப்பிடுறான். என்ன விஷயம்னு பார்த்தா, அந்த மலையில தான் ஹீரோவோட அம்மா அப்பா சமாதி இருக்கான். இன்னைக்கு அவங்களுக்கு சாமி கும்பிடுற நாளாம். அதுக்காக போக போறானா. இவன் 25 வருஷமா அங்க போனதே கிடையாதான். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீயும் வான்னு கூப்பிடுறான். சரின்னு இவளும் போறா. சாமி கும்பிடுறதுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு, நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் தள்ளி போயிட்டா. இவன், அப்பா அம்மா, நான் உங்க பையன் வந்திருக்கேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு சத்தியம் பண்ணதை காப்பாத்த 25 வருஷம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், அடுத்த வருஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருக்கான். அங்க ஹெர்மியா லலி, அவன் சேர்மன் ஆகல, ஆனா அவரோட வேலையெல்லாம் அவன் தான் இப்ப பாத்துட்டு இருக்கான். ஃபேக்டரியில உள்ளவங்களாம் அவனை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட அப்பாவும் வந்திருக்காரு. அவர் லீ கிட்ட, கம்பெனி இன்னும் திவால் ஆகல, ஆனா அதுக்குள்ள எங்களை எல்லாம் வேலையை விட்டு தூக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க, நீ தான் ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறாரு. இவனும், நான் சேர்மன் ஆனதுக்கு அடுத்து வரப்போற மீட்டிங்ல கண்டிப்பா இதை பத்தி பேசுறேன்னு சொல்றான். அங்க ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அது மழைன்றதுனால ரோடும் இல்ல, மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே கார்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காட்டுக்குள்ள மழை பெய்யும் போது ஹீரோ வண்டி ஓட்டினதே கிடையாதான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு வண்டியை பள்ளத்துல மாட்டுற மாதிரி ஓட்டிட்டு அவளை பயமுறுத்திட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா நிஜமாவே கார் டயர் ஒரு பள்ளத்துல மாட்டிக்கிச்சு. காரை விட்டு இறங்கி போய் பாக்குறாங்க. பெரிய பள்ளத்துல வீல் இறங்கிடுச்சு. கண்டிப்பா இதுல இருந்து வண்டி எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. ஹீரோயின் உடனே, நான் டாக்ஸிக்கு போன் பண்றேன், வந்ததும் நீங்க அதுல ஏறி போயிருங்க, நான் டோ பண்ற வண்டியை வச்சு உங்க காரை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்றா. மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருக்கு. அவ செக்ரட்டரின்றதுனால ஹீரோக்கு கொடையை பிடிச்சிட்டு நின்று பேசிட்டு இருக்கா. இவன் அவ மலையில நனைறத பார்த்துட்டு டக்குன்னு கொடைக்குள்ள இழுத்து, நீ என்ன நடு காட்டுக்குள்ள நின்றுட்டு செக்ரட்டரி வேலை பார்த்துட்டு இருக்க, நான் உன்னை இங்க தனியா விட்டுட்டு போகணுமா, நீ எனக்காக மலையில நனைஞ்சிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்றான். என்னோட வேலை இதுதானே போது, அதெல்லாம் இருக்கட்டும், நீ கிட்ட வந்து நில்லுன்னு அவளை இழுக்கிறான். எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கொடைக்குள்ள 2 பேர் நின்றுட்டு இருக்கீங்க, காருக்குள்ள போய்
போய் உட்காரலாம்ல நமக்கே தோணும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்களும் காருக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. நைட் ஆயிடுச்சு. மழை வேற இன்னும் நிக்கவே இல்ல. காரும் ஸ்டார்ட் ஆகலையாம். அதனால காருக்குள்ள ஹீட்டர் போட முடியல. 2 பேரும் குளிர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. கார் எடுத்துட்டு போற வண்டி வர்றதுக்கு இன்னும் லேட் ஆகுமா. ரொம்ப நேரமா எப்படி அமைதியாவே உட்காந்துட்டு இருக்க முடியும்னு ஏதாவது பேசணுன்றதுக்காக ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. உடனே அவன் பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நீ இப்படி பேசுறதுதான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றான். சரின்னு 2 பேரும் அமைதியா உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோவோட வயித்துல இருந்து கருப்புருன்னு சத்தம். அவனுக்கு செம்மையா பசிக்குது போல. அவ உடனே சாமி கும்பிட்டதுல உள்ள பொருள் மீதி இருக்கும்ல, அதை வேணா சாப்பிடுவோமான்னு சொல்றா. என்னது அப்படின்னு கேட்கும்போது சரக்கும் சைடிஷ்ன்ற மாதிரி ஒரு பாட்டிலையும் ஒரு பேக்கெட்டே எடுக்கிறா. அப்படியே அங்க கட் பண்ணி லேடி டிடெக்டிவும் அவங்க கூட இருக்கிற இன்னொரு டிடெக்டிவும் ஃபாரன்சிக் ஆபீசர் ஒருத்தரை கூட்டிட்டு லியோட காரை ஃபாலோ பண்றாங்க. லீ தான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவன் கார்ல ரத்தக்கரை இருக்கும். அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் தான் ஃபாரன்சிக் ஆபீசரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா கேஸ் எதுவுமே ரிஜிஸ்டர் ஆகாததுனால அன்அபிஷியலா தான் பண்றாங்க. அங்க ஹீரோயின் அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு வண்டி வந்துருச்சு. கார் பேக் சீட்ல 2 பேரும் உட்காந்துருக்காங்க. காரை டோ பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சரக்கு எடுத்து காட்டினால 2 பேரும் நல்லா குடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப குளிர்ன்றதுனால 2 பேரும் பக்கத்துல உட்காந்து ஒரே போர்வை வச்சு மூடிட்டு பேசிட்டு வராங்க. நீங்க எதுக்கு இவ்வளவு நாள் ஆபீஸ் வராம வீட்லயே இருந்தீங்கன்னு ஹீரோயின் கேக்குறா. நான் என்னோட வாழ்க்கையோட லட்சியமா ஒரு விஷயத்த வச்சிருந்தேன், அதுவே முடிஞ்சு போச்சு. கடைசியில நானும் என் சித்தப்பா மாதிரியே ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். என் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது நீ ஏன் இப்படி ஒரு மிருகமா மாறிட்டேன்னு அவங்க என்னை பார்த்து கேட்கறாங்களோன்னு எனக்கு அசிங்கமா இருந்துச்சு. அதனாலதான் அவங்க கிட்ட சீக்கிரமா பேசிட்டு வந்துட்டேன்லாம் சொல்றான். அவ நான் குடிச்சிருக்கேன்றதுனால எப்படி சொல்றேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க அம்மா அப்பா உங்களை மிருகமா நினைச்சிருக்க மாட்டாங்க. அவங்க உங்ககிட்ட சொல்லணும்னா அது ஒரே ஒரு விஷயம்தான், சீக்கிரமாவே உன்னை விட்டு போனதுக்கு என்ன மன்னிச்சிருன்றது மட்டும் தான் சொல்றா. அவன் அவளையே எமோஷனலா பாத்துட்டு இருக்கான். இப்படி வாழ்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஏன் இன்னும் இப்படியே இருக்கீங்க, இப்போ கூட நீங்க மாறலாம், நிம்மதியா வாழ்க்கைய வாழுங்கன்னு சொல்றா. அங்கலி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ரிங் வாங்குறதுக்கு ஒரு கடைக்குள்ள நிக்கிறான். வெளியில அவனோட காரை லேடி டிடெக்டிவ் கூட்டிட்டு வந்து அந்த ஃபாரன்சிக் ஆபீசர் ஒரு மிஷினை வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா பண்ணுங்கன்னு அவர் அவசரப்படுத்திட்டு இருக்க அவரும் ஃபுல்லா செக் பண்ணி முடிச்சுட்டு ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ள சீன் அங்க கட் பண்ணிட்டு திரும்ப ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ இருந்துட்டு நான் இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சு வச்சிருக்கேன், அதை சொல்லிட்டேன்னா எல்லாமே கலைஞ்சு போயிடுமோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை பார்க்கும்போதெல்லாம் நான் இன்னும் ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும்னு தோணுது, இன்னைக்கு ஒரு விசித்திரமான நாள்ல அப்படின்னு கேக்குறான். அவன் எந்த பதிலுமே சொல்லல. கண் எடுக்காம அவனையே பார்த்துட்டு இருக்கா. அவன் டக்குனு கிஸ் பண்ணிட்டான். அவ தள்ளி விடவும் இல்ல தடுக்கவும் இல்ல. அப்புறம் திரும்ப கிஸ் பண்ண அப்படியே இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. லீ அங்க இவளுக்காக ரிங் வாங்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் காரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.